Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா illustration 7 பார்க்க போறோம். On 1st April 2017, Ganesh started his business with a capital of 75,000. இப்போ 1st April கணேஷ்ங்கிற ஒரு பர்சன் என்ன பண்ணியிருக்காங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கேபிட்டல் 75,000 கேபிட்டல் போட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. He did not maintain proper accounts. அவர் வந்து ப்ராப்பராக எந்த அக்கௌண்ட்டும் மெயின்டைன் பண்ணல. Following particulars are available from his books as on 31/3/2018. அப்போ அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, நிறைய பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை புக்கில் உள்ள இன்ஃபர்மேஷன் அதை வச்சு நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பர்டிகுலர்ஸில் கேஷ், ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், ஃபர்னிச்சரு, லேண்ட் அண்ட் பில்டிங், டெட்டாஸ், கிரெடிட்டாஸ், கேஷ் அட் பேங்க், பில்ஸ் பேயபிள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டியூரிங் த இயர் ஹீ வித்ட்ரூ 15,000 ஃபார் ஹிஸ் பர்சனல் யூஸ். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இயர் 15,000 வித்ட்ரா பண்ணியிருக்காங்க அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக. அப்போது பர்சனல் யூஸ் அப்படின்னு கேட்டு வந்தாலே என்ன சொல்லியிருக்கேன், ட்ராயிங்ஸ். அதை ட்ராயிங்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். He introduced further capital of rupees 20,000 during the year. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வருஷமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க further capital 20,000. இது நமக்கு அடிஷனல் கேபிட்டல். அண்ட் கால்குலேட் இஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட் ஆர் லாஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் இது போடுவீங்கள அது கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு என்ன தேவை, க்ளோசிங் கேபிட்டல் தேவை. அப்போ க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடணும். ஓகேவா, இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டுட்டு நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸான்னு கண்டுபிடிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம பர்டிகுலர்ஸில் எது அசட்ஸு எது லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்குவோம். கேஷுங்கிறது என்னது, ஃபார்மேட் படி அசட். ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் அது என்னது, அசட். நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் என்ன, அசட். ஃபர்னிச்சர் அசட். லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் அசட். டெட்டாஸ் என்ன, அசட். கிரெடிட்டாஸ் லைபிலிட்டிஸ். நெக்ஸ்ட்டு கேஷ் அட் பேங்க் அசட். பில்ஸ் பேயபிள் liabilities. bills receivable தான் asset, bills payable liabilities. ஓகேவா, இப்போ இதுபடி நம்ம சம்முக்கு போமா. சம்மை லிசன் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் கணேஷ் ஆஸ் ஆன் 31/3. இது க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் 31/3/2018 அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிங்க. இந்த சைடு liabilities rupees, இந்த சைடு assets rupees. ஓகேவா, இப்போது என்னென்னலாம் அசட் சைடு நம்ம நோட் பண்ணியிருக்கோமா, சம்மில் என்னென்ன நோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். சம்மில் அசட் என்னென்ன நோட் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு கேஷ் 5,000. அப்போ கேஷ் 5,000 என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது சம்மில், ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 18,000. அதே மாதிரி ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 18,000 என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பில்ஸ் ரிசீவபிள் 7,000 இருக்கா, பில்ஸ் ரிசீவபிள் 7,000 என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், அப்படியே நீங்கள் புக்கில் பாருங்கள். ஃபர்னிச்சர் இருக்கா, ஃபர்னிச்சர் 3,000 என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் 30,000 இருக்கா, 30,000 என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு டெட்டா 16,000 என்ட்ரு பண்ணிங்க. கேஷ் அட் பேங்க்கு 24,000. இப்போ அசட் சைடு என்னென்னலாம் நம்ம நோட் பண்ணியிருந்தோமோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோம், இங்கே அசட் சைடு என்ட்ரு பண்ணிட்டோம் எல்லாத்தையும். நெக்ஸ்ட்டு லைபிலிட்டி சைடு என்ன இருக்குது, கிரெடிட்டாஸ் இருக்கா 9,000 புக்கில், கிரெடிட்டாஸ் 9,000 ப்ளஸ் பில்ஸ் பேயபிள் 6,000. இது ரெண்டு தான் இருக்குது. இது ரெண்டதையும் கிரெடிட்டாஸ் 9,000 பில்ஸ் ரிசீவபிள் 6,000 அப்படின்னு நோட் பண்ணிக்கிறீங்க. நோட் பண்ண பிறகு என்ன பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ அசட் சைடு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் 1,03,000 வருது. அதுக்கு நேராக 1,03,000 என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த 9,000 ப்ளஸ் 6,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 1,03,000 மைனஸ் பண்ணி காட்டணும். மைனஸ் பண்ண எவ்வளோ வருது, 9,000 ப்ளஸ் 6,000 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் 15,000 வருதா. 15,000 1,03,000 போயிடுச்சுன்னா நீ கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கேன். 1,03,000 மைனஸ் 15,000 பண்ணிங்கன்னா என்ன வரும், 88,000. இதுதான் என்னது, கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர் 88,000. இதுதான் நமக்கு பேலன்சிங் ஃபிகர். இப்போ க்ளோசிங் கேபிட்டல், இதுதான் க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்,
ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட போகிறோம். ஓகேவா? க்ளோசிங் கேபிட்டல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் 31/3/2018 எழுதிக்கிறீங்க. பர்டிகுலர்ஸ் ருபீஸ் எழுதிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு அந்த ஃபார்மட் படி என்னென்ன எழுதணுமோ எழுதிங்க. ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் as on 31/3/2018 அதோட ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணுவீங்க. அட்ஜஸ்டட் கேபிட்டலை வந்து லெஸ் பண்ணுவீங்க. அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் பண்ணுவீங்க. அதுலேருந்து வர ஆன்சரை அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்னு கொடுப்போம். அப்புறம் ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணி காமிப்போம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் என்னது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 88,000. அதை என்ட்ரு பண்ணிங்க. இதோட ட்ராயிங்ஸ் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க? சம்மில் பாருங்கள். டியூரிங் த இயர் he withdrew ₹15,000 ஃபார் his பர்சனல் யூஸ். இப்போ பர்சனல் யூஸ்க்காக 15,000 வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. இதுதான் நமக்கு என்னது? ட்ராயிங்ஸ். அப்போ அந்த 88,000ஓட ட்ராயிங்ஸ் எவ்வளவு? 15,000 ஆட் பண்ணிக்கிறீங்க. 0 0 0 8 + 5 13 9 10 1,03,000 வருது. ஓகேவா? இப்போ அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ், அதை லெஸ் பண்ணி காட்டணும். அடிஷ்னல் கேபிட்டல் இப்போ எவ்வளோ புக்கில் கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன்? அடிஷ்னல் கேபிட்டல் he introduced further capital of ₹20,000. ஓகேவா? அப்போ அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளவு? 20,000. இப்போ என்ன பண்ணியிருக்கணும்? அடிஷ்னல் கேபிட்டலை என்ன பண்ணணும்? வந்த ஆன்சரோட லெஸ் பண்ணி காட்டணும். அதுதான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். லெஸ் பண்ணாலும் 0 0 0 3 8 83,000. ஓகேவா? இதுலேருந்து என்ன பண்ணணும்? ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணி காட்டணும். ஓப்பனிங் கேபிட்டலும் என்ன பண்ணியிருக்காங்க? சம்மில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1st April 2017 கணேஷ் ஸ்டார்டட் ஹிஸ் பிஸ்னஸ் வந்து 75,000. அதுதான் நமக்கு என்னது? ஓப்பனிங் கேபிட்டல். அப்போது ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணுங்கள். 0 0 0 13 13 5 8 8,000. இதுதான் நமக்கு என்னது? ப்ராஃபிட். இப்போ கண்டுபிடிச்சோம். ஓகேவா? இந்த சம் புரியுதா? புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.